வணக்கம். வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆணை விழுந்தான் தொழில்நுட்ப கல்லூரியை விடுவிக்குமா அரசாங்கம்? ஸ்ரீதரன் எம்பி கேள்வி. மாணவர்கள் மீதான அடக்குமுறை குறித்து விசாரித்து அறிக்கையிடுமாறு பல்கலைக்கழக ஆணைக்குழு வேண்டுகோள். தேசிய இன பிரச்சினையை சமத்துவ பேச்சினால் மூடி மறைப்பதுதான் தேசிய மக்கள் சக்தியின் தந்திரோபாயம். ஸ்ரீநேசன் சுட்டிக்காட்டு. ஆசிரியர் பற்றாக்குறையிலும் சாதனை படைத்த உடுத்துறை மகா வித்தியாலய மாணவர்கள். புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதற்கான திகதியை அறிவித்தது வாத்திகான். தொடர்பான விரிவான செய்திகள். போர்க்காலம் சமாதான காலம் என்ற நிலை மாறுதல்கள் எல்லாவற்றையும் கடந்து கல்வி, பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் தளங்களை சமநிலை மேலுயர்த்திய விடுதலை புலிகளின் காலத்தில் கிளிநொச்சி மண்ணின் அடையாளங்களுள் ஒன்றாக இருந்த ஆணை விழுந்தான் தொழில்நுட்ப கல்லூரியை இராணுவத்திடமிருந்து விடுவித்து மீள இயக்குவதற்கு இந்த அரசாங்கமாவது நடவடிக்கை எடுக்குமா என நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்று முன்தினம் தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து வெண்ணேரிக்குளம் வட்டாரத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் வெண்ணேரிக்குளம் வட்டார கிளை தலைவர் தியாகராசா செந்தூரன் தலைமையில் ஆணை விழுந்தானில் நடைபெற்ற கூட்டத்தில் கரைச்சி பிரதேச சபையின் மேனாள் உறுப்பினரும் வெண்ணேரிக்குள வட்டார வேட்பாளருமான நாகேந்திரம் செல்வநாயகம், குறித்த வட்டார வேட்பாளர்களான சிவலிங்கம் சிந்துயன், போதகர் சிவலிங்கம் சாம்சன், கரைச்சி பிரதேச சபையின் மேனாள் உறுப்பினர் சுந்தரமூர்த்தி தயாபரன், அக்கராயன் வட்டார வேட்பாளர் தட்சணாமூர்த்தி முரளி ஆகியோர் உரையாற்றியிருந்ததுடன் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கடந்த மாதம் 29ஆம் திகதி விடுதியொன்றில் வைத்து முதலாம் ஆண்டு மாணவர்களை அச்சுறுத்தும் வகையில் வலுக்கட்டாயமாக பொய் வாக்குமூலங்களில் கையொப்பமிடுமாறும் மாணவர் ஒழுக்காற்று உத்தியோகத்தர்களால் பணிக்கப்பட்டமை மற்றும் மாணவர்களின் சம்மதமின்றி காணொலி வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டமை தொடர்பில் உடனடியாக விசாரணை செய்து அறிக்கையிடுமாறு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு எதிரான பழிவாங்கல் நடவடிக்கைகளில் இருந்து அம்மாணவர்களை பாதுகாக்குமாறும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு அறிவுறுத்தியிருப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீதான ஒழுக்காற்று நடவடிக்கைகளின் போது மாணவ ஒழுக்காற்று உத்தியோகத்தர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் ஒழுக்காற்று விதிகளை மீறி தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு அமைவாக நடந்து கொள்வதாகவும் இந்த விதிமீறல்கள் தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகம் பொறுப்பற்ற விதத்தில் நடந்து கொள்வதாகவும் பல்கலைக்கழக மாணவர்கள் மூவர் மேற்கொண்ட முறைப்பாடுகள் பற்றி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுடன் தொடர்பு கொண்டு வினவிய போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் அதன் அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் தேவையான அறிவுறுத்தல்களை மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு வழங்கியுள்ளதாக மானியங்கள் ஆணைக்குழுவின் பகடி வதைக்கு எதிரான விசாரணை பிரிவு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தேசிய இனப்பிரச்சினையையும் அதன் விளைவாக ஏற்பட்ட அழிப்புகளையும் சமத்துவ பேச்சினால் மூடி மறைப்பதுதான் தேசிய மக்கள் சக்தியின் தந்திரோபாயமாக அமைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியினர் சமத்துவம், சம வாய்ப்பு, சமரசம், சகோதரத்துவம் பற்றியெல்லாம் அழகாக பேசுகின்றனர். தம்மிடம் அடிப்படைவாதம் இல்லை என்கின்றார்கள். ஆனால் தமிழர்களின் தேசிய இனப்பிரச்சினையை மறந்தும் மறைத்தும் விடுகின்றார்கள். இனிக்க பேசி இருக்கின்ற தேசிய பிரச்சனையை தமிழ் மக்கள் மறக்க செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் சிங்கள தலைவர்களின் ஒடுக்குமுறை ஒழிப்பு முறைகளை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். இன அழிப்பு முறையை சர்வதேசத்திடம் மறைப்பதற்கான ராஜதந்திர முறைகளை தேசிய மக்கள் சக்தியினரும் கையாளுகின்றனர். இறுதி யுத்தம், மனித பேரவலத்தினை, இன அழிப்பினை கண்டுகொள்ளக்கூடிய சர்வதேச பொறிமுறை மூலமான விசாரணையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்க்கின்றது. யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகளாக செயலற்று போன உள்நாட்டு பொறிமுறையினையே தேசிய மக்கள் சக்தியின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்பாக வலியுறுத்தியுள்ளார். ஆயினும் தேசிய இன பிரச்சினையையும் அதன் விளைவாக ஏற்பட்ட அழிப்புகளையும் சமத்துவம் பேச்சினால் மூடி மறைப்பதற்கு
தான் தேசிய மக்கள் சக்தியின் தந்திரோபாயமாக அமைந்துள்ளது. அதேவேளை தமிழர்களின் பிரச்சினைகள் என்பது அபிவிருத்தியோடு மாத்திரம் தொடர்பு பட்டதாக தேசிய மக்கள் சக்தி சுட்டிக்கொண்டு வருகின்றது. வீதிகள், பாலங்கள் அமைத்தல் மற்றும் இதர சில வேலைப்பாடுகளினால் தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வினை மறந்துவிட தேசிய மக்கள் சக்தி நினைக்கின்றது. அதற்கான முகவர்களாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து தமது கட்சி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தி பயன்படுத்த ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றால் நாடும் நமதே ஊரும் நமதே என்று இந்த அரசாங்கம் முழக்கமிட வாய்ப்புள்ளது. உள்ளூராட்சி சபைகள் மூலமாகவும் தமிழ் மக்களிடம் இருந்து முகவர்களை பெற்றால் தேசிய இன பிரச்சினையை மறைப்பதற்கு மேலும் வாய்ப்பு கிடைக்கலாம் என்று இன்றைய அரசாங்கம் கருதுகிறது. எனவே வடக்கு கிழக்கு மாகாண வாக்காளர்கள் கவனமாக இருந்து தமிழரசு கட்சிக்கே தமது வாக்குகளை அளிக்க வேண்டும். நேரடியான இனவாதத்தை கண்டுகொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் பொன்விழா நிகழ்வு நேற்று காலை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. பல்கலைக்கழகத்தின் கைலாசபதி கலையரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கலைப்பீடத்தின் வரலாற்றை வெளிப்படுத்தும் நூல் ஒன்று வெளியிடப்பட்டதுடன் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சத்குணராயா, கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம், முன்னாள் துணைவேந்தர்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நிகழ்வின் மற்றொரு அங்கமாக கலைப்பீடத்தின் வரலாற்றை வெளிப்படுத்தும் புகைப்பட கண்காட்சியும் நடைபெற்றது. யாழில் ஏற்பட்ட மின்னல் அனர்த்தம் காரணமாக இதுவரை 6 குடும்பங்களை சேர்ந்த 19 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 4 வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமை பிரிவின் பிரதிபலிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். உடுவில் பிரதேச செயலிற்குட்பட்ட J208 கிராம சேகவர் பிரிவில் 2 குடும்பத்தை சேர்ந்த 7 பேரும், கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட J279 கிராம சேகவர் பிரிவில் 1 குடும்பத்தை சேர்ந்த 5 பேரும், சாவகச்சேரி பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட J301 கிராம சேகவர் பிரிவில் 2 குடும்பங்களை சேர்ந்த 39 பேர், 3 பேரும், மருதங்கேணி பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட J426 கிராம சேகவர் பிரிவில் 1 குடும்பத்தை சேர்ந்த 4 பேரும் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் வடமராட்சி கிழக்கின் முன்னணி பாடசாலையான உடுதுறை மகா வித்தியாலயம் இம்முறை வெளியாகிய உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் மருதங்கேணி கோட்டத்தில் அதிசிறந்த பெறுபவர்களை பெற்றுள்ளது. 22 மாணவர்கள் 3 பாடங்களிலும் சித்தியினை பெற்றதோடு குறித்த ஆண்டு கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் அதிசிறந்த பெறுபவர்களாக காணப்படுகின்றது. கலைத்துறையில் மாணவர் ஒருவர் 3A சித்தியினை பெற்றதோடு 10 மாணவர்களுக்கு மேல் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பாடசாலையில் கடந்த வருடங்களில் கணிதம் மற்றும் உயிரியல் போன்ற பாடங்களில் தொடர்ந்து ஆசிரியர் பற்றாக்குறை காணப்பட்டு வருவதோடு இதற்கு தற்போதே ஓரளவு தீர்வு கிடைத்துள்ளதாகவும் மாணவர்கள் பாரிய போராட்டத்தின் மத்தியில் தமது சொந்த முயற்சியில் குறித்த பெறுபவர்களை பெற்றுள்ளனர் எனவும் இனிவரும் காலங்களில் நடப்பு ஆண்டின் பெறுபவர்களை காட்டிலும் அதிகளவான பெறுபவர்களை பெற்று பல்கலைக்கழகம் செல்வார்கள் என பாடசாலையின் அதிபர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் மறைவுக்கு பின்னர் புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதற்கான மாநாடு நடைபெறும் உத்தியோகபூர்வ திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த மாநாடு மே 7ஆம் திகதி நடைபெறும் என்று வத்திக்கான் அறிவித்துள்ளது. இதேவேளை இந்த ஆண்டு பாப்பரசர் தேர்தலுக்கு 135 கார்டினர்கள் போட்டியிடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவர்களில் 53 கர்தினால்கள் ஐரோப்பாவை சேர்ந்தவர்கள், 23 பேர் ஆசியாவை சேர்ந்தவர்கள், 20 பேர் வட அமெரிக்காவை சேர்ந்தவர்கள், 18 பேர் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள், 17 பேர் தென் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் மற்றும் ஒசினியாவை சேர்ந்த 4 பேர் தகுதி பெற்றுள்ளனர். பாப்பரசர் தேர்தலுக்கு வரும் கர்தினால்கள் 80 வயதிற்கு குறைவாக இருக்க வேண்டும். வத்திகானில் உள்ள சிஸ்டைன் தேவாலயத்தில் நடைபெறும் இந்த வாக்கெடுப்பு பூமியில் நடைபெறும் ரகசியமான வாக்கெடுப்பாக கருதப்படுகின்றது. ரகசியமான வாக்கெடுப்பாக நடைபெறும் இந்த பாப்பரசர் தேர்தலுக்காக இன்று முதல் சிஸ்டைன் தேவாலயம் மூடப்பட்டுள்ளது. சிவப்பு
மூலையில் அலங்கரிக்கப்பட்டு வாக்களிக்க வரும் கர்தினால்களின் வாக்கு சீட்டுகள் பாப்பரசரை தேர்ந்தெடுத்த பின்னர் எரித்து அளிக்கப்படுவது மரபாகும். வாக்கெடுப்பு முடிந்த பின்னர் வாக்கு சீட்டுகளை எரிப்பதால் வெளியிடப்படும் புகையின் மூலமே பாப்பரசர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவதை வெளியுலகத்திற்கு தெரிவிக்கப்படும். அதன்படி சிஸ்டைன் தேவாலயத்தின் புகை கூண்டிலிருந்து வெள்ளை புகை வெளியேறினால் கர்தினால்களின் வாக்குகளில் 2/3 பங்கு வாக்குகளை பெற்று புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கருதப்படுகின்றது.